தருமபுரி அருகே அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தருமபுரி அருகே அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி அப்பர் கைலாய காட்சி குழுவின் சார்பில் ஆண்டுதோறும் அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு திருக்கல்யாண வைபவம் ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் நடுப்பட்டி அருகே புன்செட்டியள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் சைவஞான மரபின் 5ஆம் குரவரும் கலைமாமணி பட்டம் பெற்றவருமான ஞான ஒளி அடிகள் நா. ஒளியரசு அவர்கள் சிறப்பு சிவனடியாராக கலந்து கொண்டு அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். விழாவையொட்டி காலை மங்கள இசையுடன் திருநெறி தீந்தமிழ் திருமுறை வேள்வி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருமண சீர்வரிசை அழைத்தல் நிகழ்ச்சியும் பின்னர் அம்மையப்பர் திருக்கல்யாண வைபவமும் பக்தியோடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செந்தமிழ் வழியில் சைவ சித்தாந்த ரத்தினம் எடப்பாடி பன்னீர்செல்வம், சிவத்திரு சூடாமணி மற்றும் தருமபுரி அப்பர் கைலாய காட்சி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருக்கல்யாண வைபவத்தில் தருமபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவலோக நாயகி சிவலோகநாதர் திருவருளை பெற்று சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி அருகே அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தருமபுரி அருகே அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி அப்பர் கைலாய காட்சி குழுவின் சார்பில் ஆண்டுதோறும் அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு திருக்கல்யாண வைபவம் ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் நடுப்பட்டி அருகே புன்செட்டியள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் சைவஞான மரபின் 5ஆம் குரவரும் கலைமாமணி பட்டம் பெற்றவருமான ஞான ஒளி அடிகள் நா. ஒளியரசு அவர்கள் சிறப்பு சிவனடியாராக கலந்து கொண்டு அருள்மிகு சிவலோக நாயகி உடனமர் சிவலோகநாதர் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். விழாவையொட்டி காலை மங்கள இசையுடன் திருநெறி தீந்தமிழ் திருமுறை வேள்வி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருமண சீர்வரிசை அழைத்தல் நிகழ்ச்சியும் பின்னர் அம்மையப்பர் திருக்கல்யாண வைபவமும் பக்தியோடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செந்தமிழ் வழியில் சைவ சித்தாந்த ரத்தினம் எடப்பாடி பன்னீர்செல்வம், சிவத்திரு சூடாமணி மற்றும் இறைவன் தமிழும் வேறல்ல ஒன்றே என்று தமிழுக்கு சங்கம் வைத்து போராடிய நக்கீர பெருமானுடைய வாக்கிற்கு இணங்கவும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கின்ற பாரதியாருடைய வாக்கிற்கு இணங்கவும், இறைவனும் தமிழும் வேறல்ல ஒன்றே, அதனால் தமிழால் வழிபாடு செய்தால் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் பெறலாம். அது நம்மளுடைய தமிழ்நாட்டில் அந்த வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஏன் அப்படின்னா, இன்று உலகில் பார்த்திங்கன்னா சூப்பர் எல்னினோ அப்படின்னு ஒரு வெப்பம் தாக்க போகுது. அதை நிவர்த்தி செய்யணும்னா இது போன்ற அம்மையப்பர் வழிபாடு, அம்மையப்பருக்கு திருக்கல்யாணம் செய்தல், அம்மையப்பருக்கு வேள்வி வழிபாடுகள் செய்தல், இது போன்ற செயல்களை நம்மளுடைய தமிழகத்தில் செய்தால் உயிர்களும் பயிர்களும் செழித்து வளருங்க. அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. எனவே இங்கே வி. சூடாமணி ஐயா அவர்கள் நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் ஒன்செட்டியள்ளியில் பல ஆண்டுகளாக இறைவனை வழிபாடு செய்து தொடர்ந்து 3வது ஆண்டு முறையாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடத்துகிறாரு. சிவலோக நாயகி எம்மை உடனமர் சிவலோகநாத பெருமான் என்கின்ற திருநாமத்தோடு மிக அற்புதமான திருமேனி 250 கிலோ 300 கிலோ எடை கொண்ட திருமேனியை செய்து இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இங்கே ஊரில் குழந்தைகள் நல்ல கல்வி அறிவும் அறிவியல் அறிவும் அருளியல் அறிவும் பெற்று சென்ற விடமெல்லாம் சிறப்பெய்த வேண்டியும், இங்கே இருக்கின்ற தக்க திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும்
திருமணம் நடைபெற வேண்டியும் முக்கியமாக கால்நடைகளும் பயிர்களும் செழித்து வளர வான்மிகள் வளாது பெய்யணும், மழை வளம் சுரக்கணும்னு சொல்லி இந்த வேள்வியை ஆண்டாண்டு சிறப்பாக செய்கிறாரு. இவர் தமிழகம் பல அடியார்களோடு தொடர்புள்ளவர். மிக சிறந்த அன்பர், நண்பர், எல்லோரிடமும் இணக்கமாக பழகக்கூடிய அன்பர் சூடாமணி ஐயா அவர்கள். அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து ஏன் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதியிலேருந்து பல அடியார் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. பல குலத்தை சேர்ந்தவங்க. எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற சக்தி பாருங்கள் நம்மளுடைய வழிபாட்டுக்கு தான் உண்டு. அதனால் குருவருளே இன்றைக்கி எழுந்தருளி எங்களுடைய தமிழ் சைவஞான திருமணத்தினுடைய சீர்வளர் சீர் ஞான ஒளி அடிகளார் ஒளியகம் ஒளியர் செய்ய அவர்கள் எழுந்தருளி எல்லாருக்கும் குருவருளை பாலித்தார்கள். எங்களுக்கு திருவருளும் குருவருளும் கிடைக்கப்பட்டது. எல்லோரும் ஆனந்தமாக இருந்தாங்க. இது போன்ற தொண்டர்கள்லாம் திருவாசக முற்றோல் ஓதுறதுனாலலாம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் சத்தியமாக மழை பெஞ்சு இன்றைக்கும் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி வழிபாடு உலக நன்மைக்காக செய்யப்படுகின்றது. இதை நடத்திய இந்த ஒன்செட்டி அள்ளி மக்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், தலைவர்களுக்கும், முன்னின்று நடத்தியவர்களுக்கும், அன்னதானம் வழங்கியவர்களுக்கும், நம்முடைய சூடாமணி அவர்களுக்கும் எங்களுடைய திருக்கூட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் உரித்தாக்கி கொண்டு மனமொழி மெய்களால் அவருடைய திருவடியையும், எங்களுடைய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடியையும், அருள்குருநாதர் திருவடியும் நாங்கள் சிறமேல் கொண்டதனால் கிடைத்த ஞானத்தினால செய்திருக்கிறோம். அதனால் எல்லோரும் இதில் பங்கு கொண்டு எல்லா விதமான வளங்களும் நலங்களையும் பெற்று மண்ணின் நல்ல வண்ணம் வாழ எல்லாமுடைய இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் வழிபட்டு வேண்டிக் கொள்கிறோம். போற்றியோம் நமச்சிவாய.